எப்போவுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வகையில் கட் பண்ணிக்கோங்க. 5 பல்லு பூண்டையும் இடித்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ஒரு பவுடர் பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றாம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. படாபடான்னு பொரியும். அது வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம பொடி பண்ணின பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.